நாம் தமிழர்காரங்களுக்கு மைக்கு கிடைச்சதுன்னா என்ன வேணா பேசலாம்னு சொல்லிட்டு பேசுது. அது இந்த அம்மா பேசுது ஒரு பேச்சு, அதை கேட்கும்போது எனக்கே புள்ள இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? அது அவ்வளவு கேவலமா பேசுது. நாம் தமிழர் எதுக்கு கட்சி ஆரம்பிச்சுன்றதை மறந்துட்டு விஜய தாக்கறதே முதன்மையா வேலையா வச்சுட்டு இருக்காங்க. நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். அப்படி திருந்தாத ஜென்மங்களா தான் இருக்கு இந்த ஜென்மம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க உங்களோட அரசியல பேசுங்க. அதை விட்டுட்டு சும்மா விஜய் அப்படி இருந்தாரு, இப்படி வந்தாரு, அது பண்ணாரு, இதை பண்ணாருன்றத மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா? இல்ல மண்டை வலிங்கி போச்சா? அந்த நிலைமையில தான் நீங்க இருக்கிறீங்க. உங்க கட்சியோட ஒருங்கிணைப்பாளரே அப்படி இருக்கும்போது நீங்க எல்லாம் என்னமா பண்ணுவீங்க? பாவம், மைக்கு கிடைச்சுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க. டிவிக்கு இருக்க ஒவ்வொருத்தவங்களும் மைக்கு கிடைச்சதுன்னா என்னென்ன பண்ணுவாங்கன்னு தெரியாம பண்ணுவானுங்கம்மா. ஒரு காலத்துல நானே நாம் தமிழர் அவங்களோட தமிழ் பற்று பாரு எப்படி இருக்குப்பா, அவங்க தமிழ் எப்படி பேசுறாங்கப்பா. ஆனா இப்ப அவங்க பண்ற அரசியல் பார்த்தா கேடு கட்டத்துல கீழ்த்தரமா ஒரு அரசியல் பண்ணிட்டு தெரியுறாங்க. இப்ப பாரு விஜய் 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 டிவிக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு புரியவே இல்லை. எடுத்தாலும் தமிழ் தேசியம் சொல்லி இளைஞர்களை இந்த மாதிரி வன்முறை தூண்டுற மாதிரி பண்ணது நீங்க. உனக்கு என்ன தெரியுமா? உனக்கு இப்ப பேசுறதே விஜயை பத்தி ஏதாவது ஒண்ணு பேசணும். என்ன வீடியோ என்ன பிரச்சனை நடந்துட்டு போட்டுமே அதுல விஜய் வந்துருவாரு. நாம் தமிழர் மலுமட்டை ஆயிட்டு இருக்காங்க, மூளை மழுங்கி போச்சு. எங்களுக்கு ஒரு நேரம் வரும் நாங்க பேசுறதுக்கு. ஆனா நாங்க அப்பவும் உங்களை பத்தி பேச மாட்டோம் மலுமட்டையா. எங்களோட அரசியல்ன்றது நேர்மையாவும் நாங்க எதை பத்தி பேசணுமோ அதை பத்தி மட்டும்தான் பேசுவோம். சரிங்களா? அது என்னமா சொன்னீங்க? நாங்க 50 வயசு கலவனானதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க அரசியலுக்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் கேரியருக்கும் கரியருக்கும் வித்தியாசம் தெரியாது. நீ எல்லாம் மைக்க புடிச்சிட்டு பேசுற அளவுக்கு நம்ம அரசியல்களா இருக்கு. இப்போ இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க மைக்கு கிடைச்சிருச்சுன்னா என்ன வேணா பேசலாம்னு இருக்கீங்க. உங்களுக்கு திரள் நிதிங்கிறது பத்த மாட்டேங்குது, அப்படிதானே? உங்க கூட்டத்தை போட்டு நீங்க சேர்த்தறதுனால அந்த அங்க வர வருமானம் உங்களுக்கு பத்த மாட்டேங்குது. பத்தலன்னா நீங்க எங்க கிட்ட கேளுங்கடா. நாங்க எங்க அண்ணன் கிட்ட கேட்டு எங்க அண்ணன் உழைச்ச சம்பளத்தை எடுத்து ஒரு 2 கோடி நாங்க உங்களுக்கு தரோம். இதுல வேற நம்ம அண்ணன் சீமானார் என்ன சொல்றாரு, பிப்ரவரியில மாநாடு வருதாமா, அதுக்கு படுத்துட்டு இருக்க கிளவி முத கொண்டு வாங்கன்னு சொல்றீங்க. கூட்டம் தானா சேரணும். நீங்க கூட்டிட்டு கூட்டத்தை சேர்க்க கூடாது. சரியா? எங்களுக்கு தானா சேருது. அந்த வைத்தறிச்சல்ல நீங்க இதெல்லாம் கேட்காதீங்களா? அது அதுவா நடக்கணும். உங்களை பார்த்து வரணும். உங்க பேச்சுக்கு ஃபர்ஸ்ட் மயங்கிட்டு இருந்த தமிழகம் வேற, இப்ப இருக்கிற தமிழகம் வேற. ஓகேவா? எங்க அண்ணனுக்கு வேணா 50 வயசு ஆயிருக்கலாம். ஆனா நாங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே இளைஞர்கள் படை. ஓகேவா? 17 வயசு சிறுசுல இருந்து 60 வயசு பெருசு வரைக்கும் நாங்க இப்ப அவருக்காக மட்டும்தான் இருக்கோம். நாங்க யாருக்காகவும் நீங்க இப்படி பேசுறீங்க, தமிழ் மற்றும் அப்படி பேசுறீங்க போட்டு நாம் அப்படின்லாம் நாங்க பேச வரல. எங்க அண்ணன் சிம்பிளா சொல்லிட்டாரு, அமைதியா இருப்போம், தமிழகத்தை எடுப்போம், மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2026ல நாங்க தான் கான்பிடண்டா இருக்கோம். ஓகேவா? 2026 நாங்க யாருன்றதையும் நீங்க யாருன்றதையும் உங்களுக்கு புரிய வைக்கும். அதுக்கப்புறம் ஏன்டா இவங்களை பகச்சுக்கிட்டோம், ஏன்டா இவங்களை பத்தி பேசணும்னு யோசிக்கிற அளவுக்கு தான் உங்களோட அரசியல் வாழ்க்கைன்றது இருக்கும். நாம் தமிழோட அரசியல் வாழ்க்கை ஆல்ரெடி அழிஞ்சிட்டு தான் வருது. இவங்க திருப்பி பேசி அவங்க எதுக்கு அரசியல் ஆரம்பிச்சாங்கன்னு தெரியாம மொத்தமா கட்சியை மூடிட்டு எங்கேயாவது போயிருங்க. மாநாடு ஏதாவது வானத்தில் நடக்குதுன்னா அங்க போய் மாநாடு நடத்துங்க. எல்லாரும் வேடிக்கை பாக்குறோம், பேசுவோம், பேசிக்கிட்டே இருப்போம்.